தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதுக்கு மேட்சா செயினும் பேங்கிள்ஸும் வாங்கலைன்னா எப்படி? அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேசிங் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன கடை எது எடுத்தாலும் 20 கடை. மற்ற கடையில வெளியே எது எடுத்தாலும் 10 ரூபா 20 போர்டு வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 50 100 அப்படின்னு ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு ரேட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடையில் எல்லாமே 20 ரூபாயாக தான் இருந்தது. இங்கே நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. டம்ளர், செயின், கம்மல், லப்பர் பேண்ட்ஸ் அது இதுன்னு. நாங்கள் இங்கே 2 மக்கு, ஒரு கிளிப்பு, ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு 5 தட்டம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே அவங்க ஒரு செட்டாக எடுத்து பேங்கிள்ஸ் காமிச்சாங்க. அது எதுவும் எங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலை. அதனால நாங்கள் வேறு பேங்கிள்ஸ் தனித்தனியாக இருக்க பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஒரு சில்வர் கலர் பேங்கிளும் ஒரு ப்ளூ கலர் பேங்கிளும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் செப்பல் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் என்னமோ போனதே அங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு செப்பல் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா தான் கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதை எடுங்க இது எடுங்கன்னு சொல்லி. கடைசியாக நான் இந்த செப்பல் தான் வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் ஃபஸ்ட்டு போனதுமே தான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நோட்டு வேணும் ட்ராயிங் பண்ணுன்னு சொல்லிட்டு நோட்டு வாங்கிட்டு கடையில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.